ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாரண்ட் ட்ரையல் ப்ரொசீஜர். சரிங்களா? இது வந்து சாப்டர் அதாவது சிஆர்பிசி இங்கே பாருங்கள், சாப்டர் 19, அதே பிஎன்எஸ்எஸில் சாப்டர் 20 ரைட்டுங்களா? இப்போ இதில் வந்து பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சின்னு மொத்தம் 3 இருக்குது. அதில் பார்ட் ஏங்கிறது பேஸ்ட் ஆன் போலீஸ் ரிப்போர்ட்டு. நம்ம அதை மட்டும் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் கம்பேரிட்டிவாக பிஎன்எஸ்எஸ்லையும். இப்போ வாரண்ட் கேஸ்னால் என்னென்னு உங்களுக்கு தெரியுமா? அதாவது இது வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் தான் நடக்கும். சரிங்களா? இப்போ வாரண்ட் கேஸ்னால் என்னன்னு சொல்கிறத இதே சிஆர்பிசியில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 2 சப்செக்ஷன் எக்ஸு இந்த வாரண்ட் கேஸை பற்றி சொல்லுது. அதே பிஎன்எஸ்எஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா செக்ஷன் 2 சப்செக்ஷன் 1 கிளாஸ் இசட் அதுதான் இந்த வாரண்ட் கேஸ்னால் என்னென்னு பிஎன்எஸ்எஸை பொறுத்த வரைக்கும் சொல்லுது. சரிங்களா? ஓகே, இப்போ வாரண்ட் கேஸ்னால் என்ன அது தெரியணும்ல. வாரண்ட் கேஸ்னால் ஒன்றுமே இல்லைங்க, 2 வருஷத்துக்கு மேலே அதாவது தண்டனை தரக்கூடிய குற்ற வழக்குகள் எல்லாமே வாரண்ட் கேஸ். சரிங்களா? இவ்வளோ தான் சிம்பிள் டெஃபினிஷன். இப்போ செக்ஷனை மட்டும் 1 by 1 பார்த்துருவோம். இப்போது சிஆர்பிசியில் செக்ஷன் 238 அதான் ஃபஸ்ட்டு செக்ஷன். அது என்ன சொல்லுதுன்னா, அதாவது ஒரு வாரண்ட் கேஸை போலீஸ் ரிப்போர்ட்டின் அடிப்படையில் ஒரு வாரண்ட் கேஸை தாக்கல் செய்திருக்கும் போது அதன் பேரில் இந்த அக்யூஸ்ட் வந்து அப்பியர் ஆனாலோ அல்லது brought பிஃபோர் அது வந்து ஒப்படைச்சாலோ அட் தி கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ட்ரையல் அந்த மாதிரி டைமில் த மேஜிஸ்ட்ரேட் ஷல் சாட்டிஸ்ஃபை உளநிறைவு கொள்ள வேண்டும், திருப்தி கொள்ள வேண்டும். எதுக்கு திருப்தி கொள்ள வேண்டும்னா, அந்த அக்யூஸ்டுக்கு அந்த சார்ஜோட காப்பியெல்லாம் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உளநிறைவு கொள்ள வேண்டும். ஏன்னா அப்போ தானே அடுத்த அந்த ஹியரிங்லாம் அட்வான்ஸ் பண்ணி ஆரம்பிக்க முடியும். அதுக்காக அதை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கணும். சிம்பிள் தான், இதில் ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸாக ஒன்றும் கிடையாது. அதே போல் இது பிஎன்எஸ்எஸ்லேயும் இந்த பிஎன்எஸ்ஸில் பார்த்தீங்கன்னா 261 இதே சேம் தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து செக்ஷன் 239 ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணோம், காப்பீஸ் கொடுத்துட்டாங்கன்னு நம்ம செக் பண்ணிட்டோம். செக் பண்ண அப்புறம் டிஸ்சார்ஜ், அதுக்கப்புறம் தான் சார்ஜ் ஃப்ரேமிங் வரும். டிஸ்சார்ஜ் பண்ணுறோம். அந்த டிஸ்சார்ஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 239 சிஆர்பிசியில் அப்பான் கன்சிடரிங், அதாவது போலீஸ் ரிப்போர்ட்டு அண்ட் அந்த டாக்குமெண்ட்ஸை பேஸ் பண்ணி பரிசீலனையின் பேரில் அந்த மேஜிஸ்ட்ரேட்டு தேவைப்பட்டால் அவசியம் என்று நினைத்தால் மட்டும் அந்த ப்ராசிக்யூஷனுக்கும் அக்யூஸ்டுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து அவங்களோட வாதத்தை கேட்டு பீயிங் ஹேர்டு வாதத்தை கேட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மேஜிஸ்ட்ரேட் கன்சிடர்ஸ் பரிசீலனை பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சார்ஜ் எகென்ஸ்ட் அக்யூஸ்ட் டு பி கிரவுண்ட்லெஸ், அதாவது ஆதாரம் மட்டும் நினைச்சாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, செல் டிஸ்சார்ஜ், அந்த அக்யூஸ்டை டிஸ்சார்ஜ் பண்ண வேண்டும், மஸ்ட்டு பண்ண வேண்டும். மற்றும் என்ன பண்ணணும்னா, அதற்கான காரணத்தை பதிவு செய்யணும். இதுதான் செக்ஷன் 239 சொல்லப்பட்ட விஷயங்கள். இப்போ அதே கம்பேரிட்டிவாக